இவராம் அருஷ்டின் ப்ரோ. எனக்கு பேர் அலஸ்டின், இவருக்கு பேர் அருஷ்டின். நாங்கள் மன்னார்ல முதலாவதா அல்லி ராணி கோட்டைக்குள்ள வந்திருக்கிறோம். மன்னார் வரவேற்பிலேயே வச்சு வரவேற்கிறீங்க. மன்னார் எப்படி இருக்கு? இப்ப நாங்கள் மன்னாருக்குள்ள உள்ள உங்களை எல்லாம் பார்த்தா என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. 7 வயசு ஐயா கள்ளங்க எடுக்கலாம். கல்லு இவங்க சொல்லு கேட்கிறாங்களே, இந்த நஞ்சிகளை வண்டி வண்டி குடிக்கிறாரு. நல்ல டூரிஸ்ட் தான் பாருங்க இந்த பிளேஸுக்கு. இவன் கதைக்கிறான்னு பார்த்தா இவனை கதைக்க விட்டா கூட கேட்கிறான். இதுல அடுத்த பயணம் பண்ண தொடங்கி இருக்கிறோம். பாதனீங்களா? இதனுக்கு அழகான பெண் ஒன்று தேவைப்படுது. மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற நாங்கள் பேசாலை கடற்கரைக்கு போய்கொண்டிருக்கிறோம். காற்றாலைகள் இருக்கு. காற்றின் மூலமா மின்னை உற்பத்தி செய்கிற நிலையங்கள். பெரிய டயர் பாருங்க, 7 அடி டயர் உண்டு. என்னத்துக்கு இது போடுறேன் அண்ணா? இந்தியாவுக்கு போயிட்டு வரோம், போட்டுடுங்க. இதுக்கு எக்கச்சக்க டூரிஸ்ட் இந்த இடத்த பார்வையிடணும் பாருங்க. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில சந்திக்கிற சந்தோஷம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 12வது நாள் இனிதே தொடங்குது. நாங்கள் வவுனியாவில் இருந்து மன்னார் நோக்கி செல்லேக்கு இடையில முருங்கனில் இந்த வாய்க்காலில் தான் இருந்த நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற 25 மாவட்டத்துக்கும் 120 நாள் பயணத்தை இந்த வேனை விடா மாற்றிருக்கோம். இந்த வீட்டில் தான் அப்படியோ நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ரூமுகள் எடுக்காமல் போகிற இடங்களில் தங்கி இயற்கையோட ஒன்றிச்சு அப்படியான அனுபவங்களை உங்களுக்குமே தரணுமன்றதுக்காண்டி இப்படியான ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மன்னார் நோக்கி போகிறோம். அதோட நேற்று இந்த கரையில் தங்கி நாங்கள் சோறு கறி சமைச்சு நாங்கள் அதோட அது மிஞ்சினதை விடிய பழஞ்சோட்டு கஞ்சி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சு முழுகிட்டு அதோட ராசாத்தி, எங்களுடைய வேனோட பேர் ராசாத்தியையும் குளிக்க வாத்துட்டு அப்படியோ நாங்கள் மன்னார் நோக்கி போகிறோம். மன்னாரில் 2-3 நாட்கள் நிற்போம். போகிற வழியில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்ற அப்படியே உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். உண்மையிலேயே இங்கால வடபகுதியை பொறுத்த மட்டும் பச்சை பசையில் இப்படியான வாய்க்கால்கள் எல்லாம் எக்கச்சக்கம் இருக்குது. அப்படியான விஷயங்கள் கூடுதலாக நாங்கள் நீர்நிலைகளை அன்றின பகுதிகளில் தான் தங்குவோம். ஏன்னா எங்களோட உடைகள் துவைக்கணும், அதோட நாங்கள் குளிக்கணும், அப்படியான விஷயங்கள் இருக்குது தானே. அப்போ நீர்நிலைகளை அன்றின பகுதிகளில் தான் தங்குவோம். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளிக்கிட்டோம். இதில் எங்களை சந்திக்கிற ஒரு நண்பர் வந்திருக்கிறார், அருஷ்டின் ப்ரோ வந்திருக்கிறார். அதோட இந்த வீதி இது பிரதான வீதிக்கு பக்கத்தில் நிப்பாட்டினபடியாக எக்கச்சக்க பேர் எங்களை வேனை அடையாளப்படுத்தினவ, எங்களை அடையாளப்படுத்தி கதைச்சிட்டு போனவ. உண்மையிலேயே சந்தோஷம். நீங்கள் தர ஆதரவுகள் எல்லாத்துக்கும் எங்களுடைய மிக்க 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 நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதோட இவரை வவுனியாவிலேருந்து நாங்கள் தூக்கி போட்ட நாங்கள் வாங்க இப்போ மன்னாருக்கு ஆள் வந்திருக்கிறார். என்ன மன்னார் இப்போ முதல் நாள் அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? முதல் நாள் அனுபவம் நுழம்புக்கடி மற்றபடி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தது. ஆக்ராக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல இருக்க டிராவல் பண்ணி பாருங்க, இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே காலை கடன் எங்க போனீங்க? காலைக்கடன் பஸ் ரூமுக்கு தான் பக்கத்துல பெட்ரோல் செட் இருந்தது. அப்படியே நாங்கள் போயிட்டு வந்தாங்க. கூடுதலா இந்த இடத்துல நின்றுட்டு உடனே பக்கத்துல இருக்கிற ஏதாவது நிலையங்களுக்கு உடனே போயிட்டு தான் வர வேண்டியிருக்கு. ரைட், இப்படி பயணத்தை தொடருவோம். ஓகே, ரெடி. இவராம் அருஷ்டின் ப்ரோ. எனக்கு பேர் அலஸ்டின், இவருக்கு பேர் அருஷ்டின். யாழ்ப்பாணத்துல ஒரு காணொலியில சந்திச்சிருப்பீங்க. அந்த வீடியோ அதில் ஆட் பண்ணி விடுவேன். கணக்கு எடுக்கல ப்ரோ. எது? அந்த வீடியோல ஆட் பண்ணி தான் விடுவேன். அந்த வீடியோ போட்டுட்டீங்களா? போடலாம். ப்ராப்பரா எடுக்கலையா? ஒரு மாசத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோவே போடலையா? சொல்லிட்டா வரும்போது மீட் பண்ணியிருந்தேன். இப்போ திருப்பி அவங்கள ஓகே, சந்தோஷம். இன்றைக்கு நம்ம மன்னார்ல இவரோட சேர்ந்து நாங்கள் இணைஞ்சு பயணிக்க போறோம். என்ன ப்ரோ மன்னார் என்ன வெக்கன்னு சொல்றோம்? வெக்கையா? இப்ப காத்து காலம் தானே ஓரளவுக்கு வெக்க குறைவு. ஏன்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காத்து அடிக்குது. அதனால இல்ல வெக்கண்டா எனக்கு நல்ல மேல சோலார் போட்டுருக்கோம். அதுக்கு கரண்ட் இரவுல அடிக்கடி தாராளமா வருவேன். சரி, அப்படியே பயணிப்போம். என்ன மன்னாருக்கு 2 வழியில போயிருக்கலாம். நாங்கள் அப்படியே நின்ற மெயின் ரோட்டாலையும் போயிருக்கலாம். இப்போ நாங்கள் மற்ற முருங்கன் அந்த பாதையோட அகத்தான் போகிறோம். ஏன்னா அது மூலியமாக போய்தான் எக்கச்சக்க இடங்களை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. அதோட வவுனியாவில் நாங்கள் கணக்க குளங்களை தான் கண்டினாங்கள். குளவக்க பெருசாக இருக்காது. இங்கால மன்னார் பெருங்கடல், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் பிடிபடுற கடல். அதனால் கடவுள் உணவு ஸ்பெஷலாக இருக்கும். நாங்கள் கட்டாயமே கடல் உணவு
வேண்டி சமைச்சு பார்ப்போம். அதோட கடல் வெக்க இருக்குதானே, அதுவும் வந்து இங்கால அதிகமாக காணப்படும். இங்கால கரையில் பாருங்க பச்சை பசையிலன்னு இருக்கு. அதோட கூடுதலான எக்கச்சக்க சேர்ஜை இங்கே மன்னாரில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். வேப்பம் குளம் மகா வித்தியாலயத்தால் போய்கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் பள்ளிவாசல்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் நேரடியாக அல்லி ராணி கோட்டைக்கு தான் போக போகிறோம். நாங்கள் மன்னாரில் முதலாவதா அல்லி ராணி கோட்டைக்குள்ள வந்திருக்கிறோம். இதுதான் அந்த கோட்டை, ராசாத்தி பக்கத்தில் நிற்குது பாருங்க. இந்த கோட்டை வந்து முன்னைய காலங்களில் ஒரு பேர்ல் பேங்காக வந்து பாவிக்கப்பட்டிருக்கண்டு அது போட்டிருக்கிறோம். அதோட வந்து இதுக்கு வந்து டொரிக் பங்களாண்டு இதை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்கன்னா முத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முத்தெடுக்கிறதுக்கு இங்கேருந்து போனவையல் ஒரு போட்டில் வந்து 14 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அந்த காலத்துல எல்லாம் வந்து அடிக்கடலுக்குள்ள போகிறதுக்கு வந்து பாதுகாப்பு ஒன்றும் இருக்காதானே. அப்போக்கு சின்ன பக்கெட் ஒன்றை மூழ்கி கொண்டு ஒரு நிமிஷத்தில் வந்து முத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே வரணும். அப்படி வராத பட்சத்தில் வாய் காதுகளில் இருந்து வந்து ரத்தம் வந்தது என்ற சம்பந்தமான விஷயங்கள் வந்து இதில் போட்டிருக்கு. நம்ம என்ன பங்களா, இது என்ன, இது பற்றின விளக்கங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து எழுதி போட்டிருக்கோம். அதோட இந்த பங்களா உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்க. முழுக்க வந்து இந்த செங்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. முதல் இந்த பங்களா வந்து சரியான ஒரு பெருசாக இருந்திருக்கு. அதில் அந்த புகைப்படம் போட்டிருக்கு, நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இப்போ இவ்வளோ மட்டும்தான் எஞ்சி போயிருக்கு. இப்படியும் இந்த படிகளால் இப்போ நான் வந்து மேலே அந்த கடற்கரையை காணக்கூடிய மாதிரி இருக்கு. வாவ், நல்ல சூப்பரான வியூ ஒன்று. அங்கால அந்த கடற்கரை எல்லாமே வந்து நல்ல அழகாக இருக்கு. முதல் முறையாக நான் இந்த அல்லி ராணி கோட்டைக்கு நானுமே வந்து வந்திருக்கிறேன். உடைந்திருக்கிற எஞ்சிய பாகங்கள் இவ்வளோ தான். முழுக்க செங்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த பங்களா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் என்ன மாதிரி இருந்ததுண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இப்படித்தான் இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில். இப்போ இதன் கீழ்ப்பகுதியில் உடைந்த எஞ்சிய பகுதி மட்டும்தான் இதில் காணப்படுது. விடயங்கள் இந்த பேர்பலகையில் இருக்குது. நீங்களும் தேவையாண்டா வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். மற்றது முதல் முறையாக நான் இந்த கோட்டைக்கு வந்திருக்கிறேன். மன்னர் வந்திருக்கிறோம். ஆனால் இவ்வளோ காலம் வந்து இந்த பகுதிக்கு நான் வரையில. நானும் இன்றைக்கு தான் இந்த அல்லி ராணி கோட்டையை பார்க்குறேன்றதை வந்து பதிவு செய்கிறேன். மன்னர் டவுனுக்கு வந்துட்டோம். மன்னாருக்குள் உள்நுழைந்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு கேம்ப் ஒன்று வரும். போன முறை நாங்கள் வரைக்கும் எல்லாம் செக் பண்ணினவ வரைக்கேண்டில் போய்க்க செக் பண்ண மாட்டோம். அங்கேருந்து வெளியில் வரைக்கும் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஏதாவது என்னென்னு சொல்கிற கரையோர பிரதேசம் பண்ணபடியாக வந்து ஏதாவது பொருட்கள் ஏதாவது வெளியில் கொண்டு போவோம், கடத்தல்கள் எதுவும் நடக்குமென்று பயங்கரமான ஒரு செக்கிங் பாயிண்டாக இருந்தது. இந்த முறை என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். என்ன அதோட இரு மரங்களும் இங்கால கண்டல் தாவரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடமா தான் காணப்படுது. இதுல இருந்து பார்க்கவே தெரியுது பாருங்க, அதுல மன்னர் கோட்டை. இதுல எல்லாம் செக் பண்ணினவா. ஆனா இப்ப வந்து பெரிய செக்கப்புகள் இல்லை. இது மன்னருடைய பழைய பாலம். இதுல விடுவோம். இதுல நிப்போம். வணக்கம் மன்னர், வரவேற்பிலேயே வச்சு வரவேற்கிறீங்க.
ஓ இன்றைக்கு தான் வந்த மன்னாருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த மன்னார் போட் அங்கே இருக்கு, அதை தேடி கொண்டு இருக்கிறோம். அந்த பச்சை கலர்ல மன்னார் இதுதான் மன்னார் போட். நன்றி 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 அண்ணா. இன்னைக்கு இப்பதான் உள்ள வர வாரம் கட்டாயம் கட்டாயம் நன்றி. 2 நாளைக்கு நிப்போம். ஓகே ஓகே நன்றி கட்டாயம். ஓ சந்தோஷம். இந்த மன்னார்ல 2 நாள். ஓகே 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 கட்டாயம் கட்டாயம். ஓகே நாங்க 2 நாள் இங்க நின்றுட்டு அப்படியே ட்ரிங்க் ஆடுது. எல்லாரும் பயப்படாம போங்க. கட்டாயம் இல்ல இல்ல தெரியும் தெரியும். கட்டாயம் கட்டாயம். ஓகே மன்னர் வாசல்ல இதுலதான் இந்த போர்ட்ல 2 ஒரு இன்ட்ரோ ஒன்று எடுப்போம் பார்த்தேன். அதான் நாங்க ஓடி முடிச்சிட்டு தான் நாங்க 4 மாசம் ப்ரிப்பேர் பண்ணி செய்து நாங்க அதே 4 மாசம் சுத்திட்டு அதுக்கு பிறகு கட்டாயம் 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 எங்கட இதுல சொல்றாரு. நாங்களும் அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப நாங்கள் மன்னாருக்குள்ள உள்ள அந்த மன்னார்ன்ற போட்டை தேடி நாங்கள் ஒரு இடமே காணல. இது வந்து மன்னாருடைய பழைய பாலம், இது வந்து புது பாலம். இன்றைக்கு நாளைக்கு எல்லாமே வந்து மன்னார் தான் நிப்பம். மன்னார்லயும் வரவேற்பு வந்து அமோகம். நன்றி நன்றி எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக் கொள்றோம். இந்த மன்னார் போட் வந்து இதுல முதல் ஒருக்கா இருந்தது, இப்ப ஒரு இடமே இல்லை. நாங்கள் அதுல இருந்து தேடி கொண்டு வந்து நாங்கள் காணவே இல்லை. யாராவது பார்த்தீங்கன்னா மன்னார் என்ற போட்டை கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல. நாங்கள் போன முறை வரைக்கும் இல்லை, இந்த முறை வரைக்கும் இல்லை. ஆனால் இது கட்டாயமே இருக்கப்படணும். வேற எங்கேயும் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் உணர்றோம். அப்படி அந்த கோட்டை இருக்கு, அப்படியே கோட்டைக்கும் போயிட்டு அப்படியே அடுத்தடுத்த இடங்களுக்கு போவோம். வந்து அந்த இடத்துல கேம்ப் இருந்தது, செக்கெல்லாம் பண்ணிவினோம். ஆனால் அந்த இடத்துல இப்போ வந்து பூங்கா ஒன்று வரப்போகுதுன்றத காணக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே படகுகள் எல்லாம் வந்து இவ்வளோ நிப்பாட்டி வச்சுக்கணும் பாருங்க. மன்னார் என்றாலே இங்கால தெரியும் தானே. முறை தெரிஞ்சதை விட இந்த முறை வந்து இந்த இராணுவத்தினர் வீதியில் நிற்கிறத குறைவாக காணக்கூடிய மாதிரி உணரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு பக்கத்தில் அந்த கோட்டையும் இருக்கு, கோட்ஸும் இருக்கு, மன்னார் நீதிமன்றம் இருக்கு தானே. அதுக்கு பக்கத்திலேயே இங்கால மன்னார் கோட்டை இருக்கு. சத்திய இப்போ எல்லா இடத்துக்கும் நாங்கள் கூட்டிக் கொண்டு திரிகிறோம். என்னடா பார்க்கட்டும், பார்த்தா தானே அவாக்கும் தெரியும். என்ன இந்த கோட்டை வந்து பாலத்திலேருந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும். உள்ளுக்களை எல்லாம் போன முறை வரைக்கும் புனர் நிர்மாணங்கள் செய்து கொண்டு வந்தவர். இதான் அந்த பாலம் வந்து இதில் உடைஞ்சிருக்கிறது வந்து பழைய பாலம். அங்கால அப்படியே புது பாலம். இந்த வழியை தான் நாங்களுமே வந்த நாங்கள். இவர் யோசிக்கிறார், என்னடா இத்தனை நேரம் தான் இந்த இடத்துக்கு வாரது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் பார்க்குற நீங்கள் கணக்கு பேர் வந்து புதுசாக பார்ப்பீங்க. உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த பயணத்தில் இப்படியான இடங்கள் எல்லாமே வந்து போய் காட்டி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அப்படியே ஆதரவு தாங்க. அப்படி தெரியாதவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை இப்போ வந்து புனர் நிர்மாணம் செய்யணும் பாருங்க. முதல்லும் அப்படித்தான் இருந்தது, இப்போ நிர்மாணங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ள கயிறு காட்டியிருக்கிறோம். சரி, இப்போ கோட்டைக்கு போயிருந்த நாங்கள் வந்து அதில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த கட்டுமான பணிகளுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, திருப்ப வெளிநாட்டு முதல்கள் வந்து தான் இதை பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். இப்படியான கட்டுமான பணிகள் எல்லாம் நடைபெறுது. யாழ்ப்பாண கோட்டையிலும் அப்படித்தான் எக்கச்சக்க பேர் இந்த இடத்துக்கு வந்து இதில் பார்க்குறத வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் வேலைகள் நடைபெறுது. நீங்களும் வந்தால் மன்னர் வந்தால் பார்க்க வேண்டிய முதலாவது இது இந்த கோட்டை. இந்த வக்கைக்குள்ள இந்த ஐஸ் பழத்தை பார்த்த உடனே குடிக்கணும் மாதிரி இருக்கு. ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஓகே. வைக்கைக்கு குளிரா ஒரு ஒண்டக்கம். ஆனால் வெயிட் இல்லாமல் இருக்கிறேங்க. மன்னார் எப்படி இருக்கு? என்ன மாதிரி இருக்கு மன்னார்? அவர் மன்னர் தானே நீங்க? மன்னர் இல்லை. இங்கே வியாபாரம் சரி. டூரிஸ்ட் கணக்கு பேர் வாரணுமா?
பாருங்க பிரச்சனை இல்லை. நாங்கள் வரைக்கும் அண்ணா இல்லை இப்போ தான் வந்துக்கிறோம். அதோட பஸ்ஸில் கணக்கு பேர் வந்தவ. வேற என்ன இடம் நம்ம என்ன பார்க்கலாம்? பெருக்கு மரம் என்ன தான் போகிறோம். வேற உனக்கு தெரியுமாடா, ஊர் ஆக்கள்கிட்ட கேட்கணும்டா, தன்னை கேட்கட்டா. தலைமன்னாரோ தான் அடுத்ததான் நாங்கள் அப்படி போகிறோம். அந்த மணல் திட்டுகளுக்கு போகலாமா? போகலாம். அதுக்கு பர்மிஷன்கள் இருக்கா? ஓகே சரி ஓகே. நாங்களும் அதுக்கு தான் பார்க்குறோம். இன்றைக்கு போகலாமான்னு தெரியல. அப்படி இல்லாட்டி நாளைக்கு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு இரவு தலைமன்னார்லன்ட்டு என்ன சின்ன பிள்ளை மாதிரி நிற்கிறீங்க. நீ சேராத, தள்ளிடு அந்த பிள்ளையோட. அது தொட்டு நான் தொட அப்படி யாரும் தொட்டா அப்படி தொட இல்ல ஜி, சின்ன வயசுல அப்படிதான். அது பொம்பளை பிள்ளைகள் தொட்டா உங்களை எல்லாம் பார்த்தா என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. பள்ளிக்கூட டைம்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு பக்கத்துல இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல. இப்ப விருப்பமான விருப்பம் இல்ல. இதெல்லாம் போட்டுருடா கைனக்கு. இப்ப ஸ்கூல் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்க ஸ்கூல்ல இருந்தா சகஜமா இருக்கும். கைனக்கு பெண்கள் மேல் மோகமா இதெல்லாம் போடுவோம். ரைட். இப்ப நாங்கள் மன்னாருக்குள்ள வந்த உடனே அந்த கருவாட்டு வாசம் அடிக்குதுப்பா. இதெல்லாம் மன்னார்ந்த பிரதான இடங்கள் எல்லாமே இருக்கு. இதுல பஸ் ஸ்டாண்ட், ரவுண்ட் அபவுட், இதால திருப்பணுமா? ரைட் ஓகே. இப்போ நாங்கள் பெருக்கம் மரம் பார்க்க போகணும், அதனால திருப்பணும். அடுத்ததான் மன்னார்ல பார்க்கக்கூடிய இடமெண்டா இந்த பெருக்கு மரம். எந்தளவு பெரிய பெருக்கு மரம் பாருங்க. இதுல வந்து மாதா சுருவம் கொண்டு வச்சிருக்கு. இது ஒரு 15 பேர் வந்து சுற்றி கட்டி பிடிச்சா தான் இது இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள இது படம். இஞ்சால பார்த்தீங்களா, இஞ்சாலையும் கணக்கு டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போயிருக்கணும். எந்தளவு இதுக்குள்ள ஒரு ஓட்ட மாதிரி ஒன்று இருக்குமே, இதுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி. கூடுதலாக இது அங்கால நெடுந்தீ பகுதிகளில் எல்லாம் இருக்குது. சில இடங்கள் வந்து கோரையாக இருக்கும், ஆனால் இதில் வந்து கோரையை காண முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 700-800 ஆண்டுகள் வந்து பழமையான மரம். இது இந்த விட்டம், மீட்டர், இது எந்த ஆண்டு நடப்பட்டது அப்படி எல்லா விஷயங்களும் வந்து இதில் போட்டிருக்கணும். இது மன்னர் வந்தால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன இப்படி ஒரு மரம் மட்டும் வைப்போம் வவுனியாவில் இதை வச்சிங்கன்னா கூட பார்க்குற ஆக்கள் வேறு வாங்கலப்பா. வவுனியாவில் இப்படி ஒரு மரத்தை வச்சாலே பார்க்குற ஆக்கள் வேறு வாங்கலையாப்பா. நான் அதான் சொல்றேன். இல்ல தனி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாக்குறாங்க. வயல்கள்லாம் வச்சுக்கிறீங்க. சரி, நல்ல விஷயம். இங்க வந்து இந்த கோவாறு கழுதைகளை வந்து இங்க கணக்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். பேப்பர்கள் அது எழுதல் சாப்பிட்றதுக்காண்டி விடப்பட்டது. இப்போ இதில் ஒன்று தான் நிற்கிது. முதல் கணக்கு எக்கச்சக்கம் நிற்கும். இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்கும், டீச் மீ அண்டு teachme.lk என்ற வெப்சைட் மூலம் நீங்கள் போகிறபடியாக வந்து இப்போ என்னென்றது OLAL படிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கோர்ஸ் தேவை, அதை நீங்கள் ஒரு அண்ணா அக்காட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வீங்க. ஆனால் நீங்கள் இந்த டீச்மி என்ற வெப்சைட்டு மூலம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன இன்ஸ்டிடியூட்டில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ காலம், அது படிக்க வந்து எவ்வளோ முடியும்ன்றதை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுடைய சமுதாயத்தை வந்து கல்வி ஒன்றால் தான் மீட்டெடுக்க முடியும். உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் teachme.lk. எப்படி இருக்கீங்க ஐயா? வந்து இதில் கச்சான் வைத்து கொண்டிருக்கிறேன். இங்கே முருகண்டி கச்சானோ மன்னார் கச்சான்னு சொல்லணும். இப்போ நாங்கள் முருகண்டி கச்சான்னு கேட்டால் நீங்கள் மன்னார் கச்சான்னு சொல்லணும். ஆக்கள் வாராங்களா? சனி ஞாயிறா? இன்றைக்கு சனிக்கிழமை தானே? இதை விட கணக்கு சனம் பாருதா? ரைட் ஓகே. இதில் கணக்கு கழுதை இல்லைன்னு இல்லை, கழுதை 1-2 தான் நிற்கிது. என்ன விசேஷம் மன்னார் வந்தால் என்ன பார்க்கலாம்? தொங்கு பாலம் அங்கே இருக்கு. அது பார்த்துட்டோம். குஞ்சுக்குளம் அதானே? கோட்டை பார்த்துட்டோம். வித்தியாசமாக சொல்லணும். இப்போ நாங்கள் வந்து லோக்கல்
இது போனீங்களா? அதெல்லாம் போயிட்டோம். இப்போ நாங்கள் பார்க்காதோண்டு பார்க்கணுமெண்டா என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஊர்க்காரர்? மன்னாரில் வேறு ரகசியம் ஒன்றும் இல்லையா? அள்ளிராணிக்கோட்டையும் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ நாங்கள் பார்க்குற கிடவே இல்லை. அப்படி இல்லை, இதை தவிர்த்து வேறு அந்த மணல் திட்டுகளுக்கு போகலாமே. அதுகளுக்கு இன்றைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஐயா. நீங்கள் போயிருப்பீங்களே, நீங்கள் ஊர்க்கார் போக அடிப்புறேட்ட. சரி ஐயா, இதில் கச்சான் வித்து கொண்டு வந்தவர். எவ்வளோ ஐயா கச்சான்? 50 ரூபா. சரி தாங்க, 2 தாங்க, சாப்பிடுவோம். நீங்கள் வீட்டை சைடு தான்? சரி சரி தாங்க. ஓகே ஓகே. ஐயாக்கு எத்தனை வயசு ஆகுது? 77 வயசு. ஐயா கல் அங்கே எடுக்கலாம், கல் அதான் எடுக்கலாம். சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டார். ஐயாட்ட ரியாக்ஷன் என்ன? நீங்கள் கல் அடிக்கிறீங்களா? இல்லை, இல்லாட்டி இன்றைக்கு சனி ஞாயிறண்டா ஐயா நின்றுருப்பார். இன்றைக்கு நாங்கள் இப்படி அங்கே அடிக்கவே சனி ஞாயிறண்டோன்னு ஒரு ஃபன் பண்ண வலிக்கிடுவாங்க. என்ன சிங்களாக்கெல்லாம் கொஞ்சம் பேர் வந்துருக்கீங்கன்னா நாங்கள் ஐயா இந்த வேனில் இலங்கை ஃபுல்லாக போகிறோம். 120 நாளுக்கு இதுக்குள்ளேயே சமைச்சு இதுக்குள்ளேயே படுத்து எழும்பி உள்ளே வந்து வேறங்க உள்ளுக்கு மெத்தே இல்லை, செட்டு செய்து வச்சுக்கலாம். வந்து வேறங்க எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் சமையல், இதுக்கெல்லாம் நித்திர சாப்பாடு, வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே இதுக்கெல்லாம் ஐயாவுக்கு விளங்கிட்டு பாருங்க. இது நாங்கள் சும்மா பொடியங்களா யூடியூப்பில் போகிறோம் நாங்கள். இப்போ நீங்கள் ஹஜ்ஜெல்லாம் யூடியூப்பில் போட போகிறோம். இப்போ உங்களோட சந்தித்தது, இந்த மன்னாரில் ஊரில் சந்தித்தது, அப்படியான விஷயங்கள்லாம் போடுவோம். குடிங்க பெத்தில் போட்டிருக்காரு. இவங்க சொல்லு கேட்குறாங்க, இந்த நஞ்சுகளை வண்டி வண்டி குடிக்கிறாரு. அதெல்லாம் ஆரோக்கியமான ஆரோக்கியமான. இங்க டயட்காரர் இங்க குடிக்க மாட்டாங்களே. இங்க தெரியும், சிங்கள மக்கள் கணக்கு பேர் பஸ்ஸா வந்துடுறாங்க. அவையில் வந்து வெள்ளி சனி ஞாயிறண்டா வந்து என்னன்னு சொல்றது, இப்படி வந்து குடும்பங்களோட சேர்ந்து பயணம் செய்வினா. நல்ல டூரிஸ்ட் தான் வரணும் இந்த பிளேஸுக்கு. இன்றைக்கு சனிக்கிழமை தான் இருந்தாலுமே வந்து வெறிச்சோடி போய் கிடக்கு. பின்னர் நேரம் தான் வந்து க்ரௌட் வருமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் மன்னர் பேருந்து நிலையத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். தலைமன்னர் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பேசால அங்காள பகுதி, மற்றது காற்றாடி இருக்கு, மற்றது ராமர் பாலம், மற்றது அங்காள அந்த ரயில்வே இது இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படி காட்ட போகிறோம். கிட்டத்தட்ட மன்னார்லேருந்து தலைமன்னார் 35 கிலோமீட்டர்கள் வந்து காட்டுது. அங்கே தான் போகிறோம். ரைட், இப்போ வந்து நாங்கள் மன்னார் மன்னார் வர்ற நேரம் வந்து எங்களோட சொந்தம் ஒரு ஆள் இருக்கிற, எங்களுடைய மாமா ஒரு ஆள் கணக்கு பேர் இருப்பினோம். ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு அவரை தான் தெரியும். ஜீவன் மாமான்ற ஒரு ஆள் இருக்கிறார். அவரை சந்திச்சுட்டு போகணும். போன ஒரு ஆட்டோ ட்ரிப்பில் வரைக்கும் சந்திச்சு நாங்கள் சந்திப்போம். ஏதாவது ஏதாவது நிகழ்வுகள் ஏண்டா மன்னர் தெரியாது எங்களுக்கு. கடை தெரியும் அந்த அந்த வழியே நிக்குது. கடை இல்ல, அது பின்னால நீ அந்த அதுல அந்த பொம்பளை பிள்ளை நின்றதுகள் அதுல கொண்டே. சரி, இதுல தான் மற்ற கடை இருக்கு. சந்திப்போம். அவருக்கு தெரியும். போன முறை ஆட்டோவில் வரைக்கும் தெரியாது நினைச்சு நான் போய் காய்ச்சேனா கைக்க ஆளுக்கு தெரிஞ்சது. சரி, இந்த முறையும் ஆள் மட்டுப்படுத்துவார். பாப்போம். இறங்க இறங்கி வாங்க, சந்திச்சுட்டு போம். வணக்கம். ஞாபகம் இருக்கா? இவர் இந்த கடை நடத்துறாரு.
சரியா இவரா யார் அவர் உங்களோட சேவ் படிக்குதுல இந்த இல்ல இந்த இவர் வந்து எங்கட அத்தையில அக்காடமா ஓகே 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 ரைட் இதுல அடுத்த பயணம் மட்டும் தொடங்கி இருக்கலாம் பாதனீங்களா உள்ள வந்து வேறுங்களா இது வாங்கலாம் வந்து வேறுங்க இதுல அப்படியே இலங்கை ஃபுல்லா போயிட்டு வரோம் ஓ இது போன முறை வெயில் இது ஃபுல்லாவே வீடா மாத்து இதுக்குள்ள இல்ல நாங்க 3 பேர் தான் போறோம் நீங்கள் வந்தா வரலாம் ஓகே பாருங்க ஆள் வந்து கடையில பிஸி பால் எதுவும் குடிச்சிட்டு போம் இதுதான் எங்களுடைய மாமாவின் கடை போன முறை நாங்கள் போன முறை தொடக்கத்துல இந்த வீடியோ பாக்குறாங்கள தெரிஞ்சிருக்கு என்ன ப்ரோ பாக்குறீங்க இந்த பலாப்பழ சீசன் போல எக்கச்சக்க பலாப்பழங்கள் கிடக்குன்னு பலாப்பழ சீசன் தான் இப்ப நாங்க அலசி குடிங்க என்ன லஸ்ஸியா சொல்லுங்க உங்களுக்கு இடம் தெரியாது காயந்தாங்க இடம் காட்டினேன் கதைக்கிறான்னு பார்த்தா இவனை கதைக்க விட்டா கூட கேட்கிறான் நானு இடம் தெரியாது இடம் தெரியும் இப்படி கதைக்கு முன்னங்களுக்கு இன்றைக்கு தானே காயனை தெரியுது எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கு காயன் சொல்றான்டா காயன் சொல்றாக்கள் காயன் கொஞ்சம் கதைக்க வர்றான் ஆனா இது இல்லடா வேணாடா இது சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன சாப்பிடுவோம் வீட்டுக்காரருக்கு தெரியும் நான் பெருசா சொந்தக்கார விட்ட போக மாட்டேன்ட்டு ஆனா இங்க வரைக்கும் இந்த இதடிக்கு வருவேன்னு தெரியும் நேற்று சொல்லிட்டேன் போ கட்டாயம் அதை அடிச்சு சொன்னா நான் போகணும்னு சொல்லிட்டு தான் வெளிக்கிட்டேன் இப்படி இன்றைக்கு தலைமை நேரம் போயிட்டு திருப்ப நாளைக்கு தானே திரும்புவோம் இப்போ நாளைக்கு வந்து நேற்றே வீட்டுக்கார எடுத்து சொல்லிடலாம் கட்டாயம் அம்மா எடுத்து சொல்லுவா வீட்டை சொல்லிட்டாங்களோ இப்போ நான் அவையில ஒரு தலைமை நேரம் போயிட்டு அப்படியே மணல் திட்டுக்கு ஒரு கப்பவும் கொண்டு வாங்க போயிட்டு போட்ல போகலாம் மணல் திட்டுக்கு மண்ணல்ல என்ன ஸ்பெஷல் கடல் ஸ்பெஷல் இந்த பலாப்பழம் வச்சுக்கிறீங்க வேற வித்தியாசமா ஏதோ ஒரு ஸ்பெஷலா நீங்க சொன்னாங்க முருங்கைக்காய் ஸ்பெஷலா ஸ்பெஷலா உண்மையாவா அவ்வளவுதான் சொல்லலாம் வேற என்ன பார்க்கலாம் ஐயா பேசால கடை இருக்கு இஞ்சலையா அப்படியே நேரா விட்டீங்கன்னா போமா இது போமா இந்த ரோட்டால் போய் திரும்ப நேரம் குளிக்கிறதுக்கெல்லாம் இடம் வெளியே விட்டு வாங்கலாம் தனியா மாட்டிடுவேன் இல்லைன்னா வந்து வேற மதியம் சரி நான் கூட போனோம்னா அந்த இது பார்த்தேன் மதியம் 2-3 பேர் 3 பேர் இந்த முறை 3 பேர் தான் அவர் இங்கே மன்னர் இருக்கிறார் பவுனி ஆள் நிற்கிறார் இதுக்காண்டி மன்னர் நிற்கிறாக்காண்டி செலவில் இல்லை ரொம்ப தேவையில்லை தானே இப்படி நிழலுக்கெல்லாம் அடிச்ச வேண்டா சரி சமைக்கிறதுக்கு ஏதாவது வேணா வேண்டா சரி உள்ள இது இருக்கு அப்படியே சமைச்சிட்டு சாப்பிடுறோம் வீடு தான் அப்புறம் என்ன மேலே சோழர் கொடி இருக்கு கீழே தண்ணி டேங்கு வீட்டு கரண்ட் வரும் தண்ணியும் இருக்கு சோழி இல்லை இவர் வர்றாராம் அவனு வர்றாராம்
சிங்களாக்கள் வந்து பண்ணுவோம். அவர் சும்மா ஜோக்குக்கு சொல்றாரு, நீ சீரியஸா இருக்க. இது காய்ச்சவனுக்கு பேர் சொல்லல இது நீங்க. அவர் உங்களுக்கு ரிலேஷனா இல்ல அவர் தெரிஞ்சால் தான். பேரை சொல்லுங்களேன். சொன்ன மஞ்சுதனுக்கு அழகான பெண் ஒன்று தேவைப்படுது. மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற சும்மா ஆளை பார்த்தா வயசான மாதிரி தான் இருக்கும். ஆனா நக்கல் அடிப்பார் நல்லா. உங்களோட ஒப்படைக்கும் எங்களை வயசான நாக்கள் மாதிரி காட்டுது. அந்த சமையலே கொஞ்சம் மரக்கறிகள் வேணும். லொட்டா தருவீங்களா? என்னென்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. வேற இங்க மரக்கறி கடை என்ன வேற எது கிடக்குது? மார்க்கெட்டு தான் போகணும். மற்றபடி ஏன்டா இங்க தான். எத்தனை வயசு உங்களுக்கு? 22 வயசுல இப்படி வந்து செய்திருக்கீங்க. ரைட். இங்கால வந்து இது இப்படியோ இந்த கடை தொகுதி அப்படியே வருது என்ன? சரி வாரம். நாங்கள் பேசாலை கடற்கரைக்கு போய்கொண்டிருக்கிறோம். மீன்பிடிக்கு இங்கே தான். இப்போ நாங்கள் பேசாலை கடற்கரையில் நிற்கிறோம். இவ்வளவு படகுகள் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம் பாருங்க. இது முழுக்களுமே வந்து மீன்பிடிக்கு பிரசித்தி பெற்ற இடம் பேசாலை கடற்கரை. எவ்வளோ படகுகள் நிப்பாட்டி. கட்டாயமே நாங்கள் மன்னாரில் மீன் வேண்டி சமைக்கிறோம். தலைமன்னார்ன்ற மீனே வந்து ருசி. இடத்துக்கும் நான் இந்த முறை தான் முதல் முறையாக வாரம். பேசாலையில் இந்த காற்றாடி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியோ அடுத்ததாக தலைமன்னாருக்கு போக போகிறோம். உண்மையாவா? ஆனால் புதுசாக வர மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு பிரச்சனை. வேறங்க காற்றாலைகள் இருக்கு. காற்றின் மூலமா வந்து மின்னை உற்பத்தி செய்கிற நிலையங்கள். இந்த நிலையங்கள் வந்து கூடுதலாக ஆட்கள் இல்லாத குடியிருப்பு பகுதிகள் இல்லாத இடங்களை அண்டித்தான் இருக்கும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடங்களில் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறபடியா வந்து அப்படியான காற்றாலைகள் வச்சபடியா வந்து சில பல போராட்டங்கள் ஏற்பட்டதையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இந்த காற்றாலை இருக்கிறபடியா வந்து இங்கால இருக்கிற சின்ன சின்ன குருவிகள தாக்கங்கள் அதில் இனப்பெருக்கங்கள் வந்து வீழ்ச்சி அடையும்னு சொல்லியிருக்கோம். அதோட இப்படி இந்த கடற்கரையில் இருக்கிறபடி இதுக்கு அருகாமையில் வைக்கிறபடியாக வந்து இதில் மீன் படுற வீதமும் குறைய வருமென்று 1-2 மீனவர்கள் சொன்னதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற உண்மை தன்மைகள் வந்து என்ன மாதிரி என்று எனக்கு தெரியாது. நான் அறிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா வந்து இந்த காற்றின்ற ஓட்டங்கள் வந்து வித்தியாசப்படும். இப்போ இதில் பார்க்க இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு நல்ல சின்னன்னா தானே தெரியும். ஆனால் இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஃபேன். அந்த ஃபேன் சுத்தேக வந்து ஏற்படுற இதுகள் வந்து சுழற்சியை இதுக்கு அங்கால போகிற சுழற்சிகளை மாற்றும். அதனால் விளைவுகள் ஏற்படும்ன்றதை வந்து கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த காற்றாலையில் நாங்கள் அந்த உச்சி மட்டும் ஒரு நாள் ஏறி அங்கே மேலே இருந்து பார்க்கணுன்ற ஆசை. ஒரு நாள் நாங்கள் அந்த முயற்சிகள் எடுத்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் இருக்கிற காற்றாலை ஒன்றில் போய் முயற்சிகள் எடுத்து நாங்கள் எடுக்க அது முடியாமல் போயிட்டு அதுக்கு மேலே ஏறுறதுக்கே வந்து அதுக்கு தனியாக வந்து மெடிக்கல் எடுக்கணும், ஃபுல்லாக உடல் ஃபுல்லாகவே கவர் பண்ணி இதுகளெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி கணக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். அதனால் ஏற முடியாமல் போச்சு. நாங்கள் எங்களுடைய ராசாத்தியோடு இங்கே தலைமன்னாருக்கு வந்துக்கிட்டோம். இதில் தண்டவாளம் தெரியும். இங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து ஃபெரி சர்வீஸ் எல்லாம் போய் வந்தது. அதோட ரயில்வே தொடர்பும் வந்திருந்தது. இதில் போட்டிருப்பாங்க தலைமன்னா ஸ்பியர்ஸ் அண்ட் ஃபெரி சர்வீஸ் அண்டு. இங்கே தலைமன்னாருக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து இருந்தது. அதே மாதிரி தனுஷ்கோடிக்கு வந்து போய் வந்தது. அது சம்மந்தமான இதழ் வந்து இதில் போட்டிருக்கணும் பாருங்க. இதில் வந்து இப்படியோ நாங்கள் இதில் போன முறையெல்லாம் வந்து இங்கால போய் பார்த்து நாங்கள் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பழங்கால தண்டவாளம் இதுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு வெளிச்ச வீடு இருக்குது. அந்த வெளிச்ச வீட்டில் ஏறி நின்று பார்த்தா அங்கால ராமேஸ்வரத்தில் இருக்கிற வெளிச்ச வீடு தெரியுமாமண்டு சொன்னவன். நாங்கள் போன முறையும் வந்து பார்த்து நாங்கள் போய் பார்ப்போம் இந்த முறையும்.
பெரிய டயர் பாருங்க, 7 அடி டயர் உண்டு. என்னத்துக்கு இது போடுறேன்னு தெரியல. இதுதான் அந்த வெளிச்ச வீடு. இதில் மேலே ஏறின்னு பார்த்தா வந்து ராமேஸ்வரம் தெரியுமான்னு சொல்கிறவ. அதோட இதில் அந்த மீன்பிடியும் செய்கிறவ பாருங்க. இதில் அப்படியோ மீன்பிடி சட்டி போகுது. கிட்ட போய் பார்ப்போம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தண்டவாளங்கள் இல்லாமல் இவ்வளோ பழுதடைஞ்ச நிலையில் இருக்குண்டு. ஹை ரிஸ்க் ஏரியா என்று போட்டிருக்கணும். இது பெரிய பாடி உண்டு. அப்படியே நடந்து போனால் போய்கொண்டே இருக்கலாம். இதில் அன்னையாக்கள் மீன் பிடிச்சிட்டு வந்தது. அதில் தான் பிடிக்க போயினோமா தெரியல. இதில் வேறு எக்கச்சக்க சின்ன சின்ன மீன்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுகொள்ளாமல் வலையிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு அப்படியே போட்டுட்டு போயிருக்கணும். போகிறதுக்கு வலைகள் வந்து அடுக்கி வச்சுக்கணும். சரியான வெயில் என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை போவீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் போவீங்க? ஓகே ஓகே. அப்புறம் ஐஸ் போடுறதா இல்லாட்டி இங்கே கொடுக்குறதா? ரைட் ரைட் ஓகே. 8 மணி தான். இப்போ வந்து படகுல போய் நம்ம கடலுக்கு அவங்க தள்ளைக்கு வந்து ஒரு கோஷம் போட்டு ஜாலி ஜாலி தள்ளு தள்ளு என்ற மாதிரி சொல்லி சொல்லி தள்ளி கொண்டு போயினோம். இதுக்கு வந்து எக்கச்சக்க டூரிஸ்ட் வந்து இந்த இடத்த பார்வையிடலாம் பாருங்க. சனி ஞாயிறு வழியாக வந்து பஸ்ஸாக வந்து எக்கச்சக்க பேர் வந்து நிற்கிறாங்க. அண்ணா இந்தியாவுக்கு ஒருக்கா போயிட்டு வரோம். போட்டுடுங்க. போகல நீங்கள் நீங்கள் இதில் இருந்து போகணுமெண்டா பக்கத்தில் இந்தியா போயிட்டு வரலாம். என்ன ஓகே ஓகே. போட் செய்கிறாங்க இங்கேயே வந்து போட்டுகள் ரிப்பேர் போட்டுகள்லாம் செய்யணும். இந்த இரும்புகள்லாம் பழைய காலத்தில் செய்திருக்கிறாங்க. ஃபுல்லாக இரும்பு தானே. என்ன எத்தனை வருஷங்கள் இருக்கு? 1913 இதெல்லாம் இப்போ இப்படி செய்கிறதுன்றது நினச்சி கூட பார்க்கலாம். அது என்ன அது இவ்வளோ ஹெவியா? இப்போதான் யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்து வந்துடுறீங்க சிங்கள மக்கள் பாருங்க. சனி ஞாயிறுன்னொன்னே அதில் ஒரு பகுதிகளுக்கு போயினோம். இப்போ நாங்கள் வரைக்கும் வந்து பெருசாக பஸ் இல்லை. இப்போ வந்த பிறகு பஸ் ஒரு 2-3 பஸ் நிற்குது. இல்லை வளமையாக மன்னர் வந்தால் இந்த பிரதேசங்களுக்கு கட்டாயமே எல்லாருமே வருவீங்க. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்களும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். அப்படியோ தலைமன்னாரில் இன்றைக்கு இரவு நாங்கள் தங்க போகிறோம். ஒரு இடத்துல போய் நிற்க போகிறோம். பார்ப்போம். அந்த இடம் போன பிறகு உங்களுக்கு நாங்கள் அந்த இடத்தையும் வந்து காட்டிக்கொள்கிறோம்.